குஜராத் மாநிலம் பாலன்பூரில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரால் அதிருப்தியடைந்த உரிமையாளர் ஷோரூம் வாசலில் நின்று ஸ்கூட்டரை தீ வைத்து எரித்தார். தான் வாங்கிய ஸ்கூட்டரை இயக்கிக் கொண்டிருக்கும் போது அதன் ஹேண்டில் பார் மற்றும் டயர் கழன்று விழுந்ததால் இதனால் தம்முடைய குடும்பத்தினரின் பாதுகாப்பு கேள்விக்குறியானதாகவும் அந்த நபர் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து ஷோரூம் ஆபரேட்டரிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்துள்ளார். நெல்லை மாநகராட்சியில் காற்று மாசுபடுவதை தடுக்கும் விதமாக புதிய கட்டிடங்களுக்கு அனுமதி பெறுவதற்கான சட்ட திருத்தம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் புதிதாக கட்டிடங்கள், வணிக வளாகம் போன்ற கட்டிடங்களுக்கு அனுமதி பெற வேண்டும் என்றால் அனுமதி கோரும் இடத்தில் மரக்கன்றுகளை நடவு செய்து அந்த புகைப்படத்துடன் விண்ணப்பித்தால் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.